Okay. Shakshi was exorbitantly paid for how skillful she welcomed the visitors. She was exorbitantly paid, passive voice. நிறைய பே பண்ணாங்க. எதுக்கு? For how skillful she welcomed. என்ன கொடுத்துருக்கீங்க? Verb. எப்படி வெல்கம் பண்ணினா அப்படின்னு கொடுத்துருக்கு. அவள் எப்படிப்பட்டவன்னு சொல்லலை. அவள் எப்படிப்பட்டவன்னு சொல்கிறதா நம்ம என்ன சொன்னால் போதுமானது? ஹவு ஸ்கில்ஃபுல் சி வாஸ், முடிஞ்சு போச்சு. பட் இங்கே நம்ம என்ன சொல்லலை, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு மட்டும் நம்ம சொல்லலை, அவங்க எப்படி ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம வேர்ப் யூஸ் பண்ணினா இந்த இடத்துல நம்ம ஸ்கில்ஃபுல் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹவு ஸ்கில்ஃபுல்லி, we have to use how skillfully, that will be correct. ஸோ வேர்பு வந்துச்சுன்னா அதை குவாலிஃபை பண்ணக்கூடிய வேர்டு என்னவாக இருக்கும்? அட்வர்பாக இருக்கும். வெறுமனே நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதா அட்ஜெக்டிவ் போதும். she is skillful அப்படின்னு சொன்னால் போதும். she is almost quite competent for the post of marketing executive, so if given a chance she can show the results. ரொம்ப காம்பிடென்ட் ஆனவங்க எந்த போஸ்ட்டுக்கு? மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு. ஸோ இஃப் கிவன் எ சான்ஸ், ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் அவங்களால ரிசல்ட்ஸ் காமிக்க முடியும். திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ். வி அண்டர்ஸ்டாண்ட் இட். பட் இஸ் இட் கிராமட்டிக்கலி கரெக்ட்? லுக் அட் திஸ் ஏரியா. ஆல்மோஸ்ட் குவைட் காம்பிடென்ட். குவைட்னா என்ன அர்த்தம்? வெரி அப்படின்னு அர்த்தம். வெரி காம்பிடென்ட். இப்போ நம்ம ஒருத்தவங்க வந்து ரொம்ப காம்பிடென்ட்னு சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லுவோம்னா சி இஸ் வெரி காம்பிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்கு? ஆல்மோஸ்ட். ஆல்மோஸ்ட்னா என்ன அர்த்தம்னா கிட்டத்தட்ட. அப்போ நம்ம ஒருத்தவங்களை வந்து வெரி காம்பிடென்ட்னு சொல்லலாம், இல்லைனா சி இஸ் ஆல்மோஸ்ட் காம்பிடென்ட்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட காம்பிடென்ட் அது வந்து ஒரு அன்சர்டனிட்டி இல்லையா, ஒரு நிச்சயம் இல்லாமல் சொல்கிறது. வெரி காம்பிடென்ட்ங்கிறது நிச்சயமானது. அப்போ ஒரு நிச்சயமான வார்த்தையை கூட ஒரு அன்சர்டனான ஒரு ஆல்மோஸ்ட் எப்படி நம்ம சேர்க்க முடியும்? அதில் லாஜிக் இல்லை. கிட்டத்தட்ட ரொம்ப அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ ஆல்மோஸ்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து இங்கே தப்பாக இருக்குது. we remove it. The student requested the principal to be enough kind to grant him 7 days leave. Principal, student வந்து பிரின்சிபல் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. என்னவா ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு? to be enough kind to grant him 7 days leave. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இனஃப் கைண்டுன்னு கொடுத்துருக்கு இல்லையா, இந்த இனஃப் வந்து அட்ஜெக்டிவ்ஸ் கூட வரும் பொழுது அட்ஜெக்டிவ் வந்து ஃபஸ்ட்டு வந்துடும். கைண்ட் இனஃப், டால் இனஃப், ஸ்மார்ட் இனஃப், இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். அட்வர்ப் வந்து ஃபஸ்ட்டு வராது. என்ன வராது? இனஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு அட்வர்பு. அது எதுக்கு முன்னாடி வராது? அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி வராது. இதுதான் எரர். இந்த மாதிரி கொஷின்ஸும் வரலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? கைண்ட் இனஃப்னு அதை மாற்றிடுறோம். He has been trying to persuade her for several months, but he has not still succeeded. அவன் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறான். நிறைய மந்த்ஸ் வந்து அவன் ட்ரை பண்ணுறான். என்ன எதுக்கு ட்ரை பண்ணுறான்னா, டு பர்சுவேட்னா என்ன அர்த்தம்னா கன்வின்ஸ் பண்ணுறது. ஒருத்தவங்களும் ஒரு காரியம் செய்ய வைக்கிறதுக்கு நம்ம அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது என்னது? பர்சுவேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் he has not still succeeded அப்படின்னு கொடுத்துருக்கு. அவன் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறான், ஆனால் இன்னும் அவன் வந்து வெற்றி பெறலை அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்டில் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழில் இன்னும் அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கு இருந்தாலுமே ஒரு விஷயம் இன்னும் நடந்து முடியலைன்ற காலத்தை காட்டுறதா இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா எட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்போ ஸ்டில் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதில் ஒரு நெகட்டிவ் மீனிங் இருந்தால் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் அவனை வந்து எஸ்பிஐ பிஓக்கு அப்ளை பண்ண சொல்லிகிட்டே இருக்கேன், அவன் இன்னும் அப்ளை பண்ணலை. ஐ ஹவ் பீன் டெல்லிங் ஹிம் டு அப்ளை ஃபார் எஸ்பிஐ பிஓ பட் ஸ்டில் ஹி ஹாசன்ட் டன் இட். அதாவது இது வரைக்கும் செய்யலைன்னு டைமை சொல்கிறதா எட்டு யூஸ் பண்ணணும். இப்படி சொல்லியுமே அவன் பண்ணலைன்ற நம்முடைய நெகட்டிவ் இதை காட்டுறதா ஸ்டில் ஹி ஹாசன்ட் அப்ளைட். நான் நிறைய தடவை வார்ன் பண்ணிட்டேன், இன்னும் அவன் வந்து அதே தப்பு தான் செய்கிறான். ஸ்டில் ஹீ இஸ் டூயிங் இட். அப்போ இந்த ஸ்டில் எப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சொன்ன விஷயத்தின்படி நடக்கலைன்ற நம்முடைய அதிருப்தியை காட்டும்போது தான் ஸ்டில்லு. இன்னும் நடக்கலைன்னு, இப்போ இது வந்து பாசிட்டிவானது. அவன் பர்சுவேட் பண்ண நினைக்கிறான், இன்னும் வெற்றி பெறலைங்கிறது ஒரு பாசிட்டிவான மேட்ரு தான். ஸோ இங்கே எதை பற்றி காமிக்கப்பட்டிருக்குன்னா டைம் தான். ஸோ நம்ம என்ன இங்கே பண்ண தேவையில்லை, ஸ்டில் யூஸ் பண்ணக்கூடாது. வி ஹாவ் டு யூஸ் எட். இது ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு கொஸ்டின் இது. Before the game, he felt surely of winning. It's not winning. But within 5 minutes, he realized that he was wrong. இதில் என்ன எரர்னா,
பிஃபோர் த கேம் ஹி ஃபெல்ட் ஷியோர்லி. இந்த ஃபீல் பண்ணினா அப்படின்ற அந்த வேர்ப் இருக்குல்ல, இந்த வேர்பு கூட அட்ஜெக்டிவ் தான் வரும், அட்வர்ப் வராது. மோஸ்ட் ஆஃப் த வேர்ப்ஸ் கூட அட்வர்ப் வரும். ஆனால் இங்கே இந்த ஃபீல் அப்படிங்கிற வேர்பு வந்து லிங்கிங் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஐ ஃபீல் கோல்டு, கோல்டு வந்து அட்ஜெக்டிவ், ஓகேவா? அதே மாதிரி இந்த ஃபீல் வந்து ஷியோர்லிங்கிற அட்வர்ப் கூட வராது. அது என்னவா மாற்றணும் அட்வர்பை? ஷியோர்லி ஷுட் பி சேஞ்ச்டு டு ஷியோர். ஐ ஃபீல் ஷியோர், ஐ ஃபெல்ட் ஷியோர். The amount which the company paid to the dependents of the deceased was fairly unjustified. கம்பெனி அந்த டிபெண்டன்ஸ் சார்ந்திருப்பாங்க இல்லையா, ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்கள சார்ந்திருப்பாங்க இல்லையா, அந்த இறந்து போனவரை சார்ந்திருந்தவங்களுக்கு கம்பெனி கொடுத்த அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அன்ஜஸ்டிஃபைட்னு கொடுத்துருக்கு, நியாயம் இல்லைன்னு கொடுத்துருக்கு, அன்ஃபேர்னு கொடுத்துருக்கு. அப்போ ஒரு விஷயம் வந்து ஃபேர் அன்ஃபேர்னு அப்படின்னு கொடுக்கும் பொழுது பாசிட்டிவாக இருந்தால் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஃபேர்லி யூஸ் பண்ணணும். அந்த சொல்கிற விஷயம் நம்ம நெகட்டிவாக சொன்னால் அதே மீனிங்கில் உள்ள ராதர் அப்படிங்கிற வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம், ராதர் அன்ஜஸ்டிஃபைடு. இது ஞாபகம். இப்போ ஃபேர்லிக்கும் ராதருக்கும் என்ன மீனிங் அப்படின்னா டு சம் எக்ஸ்டெண்ட், அதாவது ஒரு கொஞ்சம் அளவுக்கு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப இல்லை, கொஞ்சம். இப்போ ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் கிடையாது, ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபேர்லி இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்னொருத்தர் இருக்கார், அவர் வந்து ஸ்டூபிட்னு வச்சுக்கோங்க, ரொம்ப முட்டாள் இல்லை ஆனால் கொஞ்சம் முட்டாள் தான் அப்படின்னு, டு சம் டிகிரி டு சம் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இஸ் ராதர் ஸ்டூபிட். அப்போ என்ன அர்த்தம்னா பாசிட்டிவாக ஒரு விஷயம் ஒரு டிகிரிக்கு இருக்குதுன்னு சொல்ல வந்தால் ஃபேர்லி யூஸ் பண்ணணும். ஒரு விஷயம் நெகட்டிவாக ஓரளவுக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ராதர் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? இப்போ ஒரு கப் காஃபி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கவங்களுக்கு கொடுக்குறோன்னு வைங்களேன். 2 பேர் வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு, அவங்க 2 பேருக்கும் காஃபி தர்றோம். ஒருத்தர் வந்து சூடாக சாப்பிட்றத விரும்புகிறவர், இன்னொருத்தருக்கு வந்து சூடாக இருந்தால் பிடிக்காதுன்னா அவர்கிட்ட காஃபி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சூடாக சாப்பிட்றவர் என்ன சொல்லுவார்னா ஃபேர்லி ஹாட்னு சொல்லுவார். அவர் அதை விரும்புகிறார். 2 பேருக்கும் ஒரே சூடாக தான் காஃபி கொடுத்துருக்கோம். இன்னொருத்தர் இருக்கார், அவருக்கு சூடாக எதுவும் பிடிக்காதுன்னா இட் இஸ் ராதர் ஹாட், இட் இஸ் ராதர் ஹாட். சேம் அட்ஜெக்டிவ் தான். அவர் ஒருத்தர் பாசிட்டிவாக பார்க்குறாரு, அவர் ஃபேர்லின்னு சொல்கிறாரு, இன்னொருத்தர் நெகட்டிவாக பார்க்குறாரு, ராதர்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த ஸ்டூபிட் இன்டெலிஜென்ட்ங்கிற வேர்ட்ஸ்லாம் பை நேச்சரே ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ்னால அது வந்து ஃபேர்லி யூஸ் பண்ணணும். இன்டெலிஜென்ட் கூட ஸ்டூபிட் கூட வந்து ராதர் யூஸ் பண்ணணும். ராதருக்கு வேறு அர்த்தங்களும் இருக்குது, பட் இப்போதைக்கு நம்ம இந்த மீனிங் ஞாபகம் வச்சுட்டா போதும். Although he only earns 1600 rupees per month, yet he manages his family well. இருந்த போதும் அவர் 600 தான் ஏர்ன் பண்ணுறாரு. அப்படி இருந்தாலும் கூட அவர் வந்து அவருடைய ஃபேமிலி வந்து நல்லபடியாக என்ன பண்ணுறாரு, மேனேஜ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு இருக்குது. அப்போது இந்த இடத்துல என்ன தப்பு அப்படின்னா, இந்த ஒன்லி நம்ம ஏற்கனவே பார்த்த கொஸ்டினில் மாதிரி ஹி ஒன்லி ஏர்ன்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா சம்பாதிக்க மட்டும்தான் செய்கிறாரு அப்படின்னு வருது. ஹி ஒன்லி ஏர்ன்ஸ்னு அர்த்தம் சம்பாதிக்க மட்டும்தான் செய்கிறாரு, வேறு ஒன்றும் செய்கிறதில்ல அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஆகிடும். இப்போ ஹி ஒன்லி ஸ்லீப்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா தூங்க மட்டும்தான் செய்கிறாரு, படிக்க மாட்டேங்கிறாருன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இந்த ஒன்லின்ற வேர்டு எதை இங்கே குவாலிஃபை பண்ணுதுன்னா ஏர்ன்ஸை தான் குவாலிஃபை பண்ணுது, அதோடைய பொசிஷன் அப்படி இருக்குது. ஆனால் நம்ம எதை இங்கே ஆக்சுவலாக குவாலிஃபை பண்ணுறோம், 600 ரூபா தான் சம்பாதிக்கிறாரு, இப்போ 1200 ரூபா தான் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம குவாலிஃபை பண்ணுறது எதை, ஏர்ன் பண்ணுறது இல்லை, அமௌண்ட்டை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஷிஃப்ட் பண்ணணும் ஒன்லியை. எப்படி? He earns only 600 rupees. He earns only 600 rupees. இப்போ அந்த மீனிங் வந்து பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் பொசிஷன் தப்பாக இருக்கிறது வந்து நமக்கு லாஜிக் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ புரிஞ்சிடும் இந்த பொசிஷனை நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. I liked that opportune moment where the workers proved themselves and came out victorious. Opportune momentனா என்ன அர்த்தம்னா அந்த லக்கி மொமெண்ட். அந்த மொமெண்ட்டை வந்து நான் ரொம்ப விரும்பினேன். அது எந்த மொமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து அவங்கள ப்ரூவ் பண்ணி அவங்க ரொம்ப வெற்றிகரமாக வந்தப்போ நான் ரொம்ப அந்த சந்தர்ப்பத்தை நான் ரொம்ப விரும்பினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த அட்வர்ப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேர்னா அங்கே, அந்த சமயத்தை அப்படின்னு அந்த இடத்தைன்னு வந்துடும். இப்போ நம்ம இங்கே சொல்ல வர்றதுன்னா அந்த டைம் அப்படின்னு சொல்கிறோம். டைம்னு சொல்கிறதுக்கு எது வராது, வேர் வராது. அப்போ என்ன அட்வர்ப் இங்கே பொருத்தமாக இருக்குன்னா when the workers, அதை செய்த பொழுது. I felt very happy when he came to see me. அதானே கரெக்டு. where he came to see me னா பிளேஸை குறிச்சிடும். when யூஸ் பண்ணினா டைமை குறிக்கும். நம்ம இப்போ டைமை குறிக்கணும். so we use when. where else did you go besides the bank? where elseனா என்ன அர்த்தம்னா வேற எங்கே போனேன் அப்படின்னு அர்த்தம். did you go besides the bank? besides என்ன அர்த்தம், in addition to. அப்போ where elseனாலும் வேற எங்கேன்னு அர்த்தம், பிசைட்ஸ்னாலும் இன் அடிஷன் டுன்னு அர்த்தம். ரெண்டும் ஒரே நேரத்தில் வராது.
அப்புறம் இப்போ எதை ரிமூவ் பண்ணணும்? எல்ஸை ரிமூவ் பண்ணணுமா இல்லை பிசைட்ஸை ரிமூவ் பண்ணணுமா? நீ எங்கே போன பேங்க் தவிர அப்படின்னு கேட்குறதா இருந்தால் இப்போ நம்ம வேர் எல்ஸை வச்சுட்டு பிசைட்ஸை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகிடும்? வேர் எல்ஸ் டிட் யூ கோ த பேங்க், அர்த்தமே இல்லாமல் வருது. அப்போ நம்மளால் பிசைட்ஸை ரிமூவ் பண்ண முடியாது. அப்போ மீனிங்ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட்டை மாற்றணும்னா we have to remove only the word else here and we do it. Else is gone, the meaning has become perfect. He is a linguist, language ஒரு எக்ஸ்பர்ட், அவர் லிங்குவிஸ்ட், அண்ட் ஆல்வேஸ் ட்ரைஸ் டு மேக் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொனவுன்ஸ் த வேர்ட்ஸ் கரெக்ட்லி. இங்கே என்ன கொடுத்துருக்கு? அவர் லிங்குவிஸ்ட்டு, அவர் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ என்னென்னா அவர் லிங்குவிஸ்டாக இருக்கிறதால அவர் அப்படி ட்ரை பண்ணுறாருன்றது தான் நம்ம இந்த பாயிண்ட் நம்ம சொல்கிறோம். அப்போ வெறுமனே அண்டு போட்டால் அந்த எஃபெக்ட் அதில் வராது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அண்ட் ஸோ ஆல்வேஸ் ட்ரைஸ் டு, இதுவும் ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின். ஏன்னா இந்த ஸோ மிஸ் ஆகிறது நமக்கு தெரியாது. அவர் ஒரு லிங்குவிஸ்ட்டு, அவர் ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிற அந்த பாயிண்டில் எதுவுமே எஃபெக்ட் இல்லை. அவர் லிங்குவிஸ்டாக இருக்கிறதால இப்போ ஆஸ் இஸ் எ லிங்குவிஸ்ட் அப்படி ஸ்டார்ட் ஆகிருந்துச்சுன்னா நமக்கு அது தேவையில்லை. பட் இங்கே அப்படி ஆரம்பிக்காததுனால நம்ம இங்கே என்ன இன்சர்ட் பண்ண வேண்டியிருக்கு? we have to insert so. Questions on verbs. He ordered as if he was my master. எனக்கு ஆர்டர் பண்ணினா அவன் எனக்கு ஏதோ பாஸ் மாதிரின்னு இருக்குது. இந்த ஆசிஃப் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அது மாதிரி அப்படின்னு அர்த்தம். இந்த ஆசிஃப் இருக்கு இல்லையா, அந்த ஆசிஃப் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனையான வாக்கியத்துக்கு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, உண்மையான விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதுனா, இப்போ நான் ஸ்டூடெண்ட்கிட்ட ஒரு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவங்க எல்லாம் புரிஞ்ச மாதிரி தலையாட்டுறாங்க, ஆனால் உண்மையில் அவங்க புரிஞ்சுக்கலன்னு எனக்கு தெரியுதுன்னா நான் எப்படி சொல்லுவேன்? த ஸ்டூடெண்ட்ஸ் நாடட் தேர் ஹெட்ஸ் as if they understood me. என்ன பண்ணணும்? அப்போ இந்த as if-க்கு அப்புறம் past tense போட்டால் நம்ம சொல்கிற விஷயம் உண்மை இல்லைன்னு அர்த்தம். இந்த சொல்கிற விஷயம் உண்மை இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் ரோட்டில் நடந்து போகிறாரு, அவர் நடந்து போகிறத பார்த்தா ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவர் நடந்து போகிற மாதிரி நமக்கு தெரியுது. we are not sure. நம்ம சொல்கிறோம் அப்படி என்ன சொல்கிறோன்னா, he walks as if he was drunk, இல்லைன்னா as if he were drunk. நம்ம குடிச்சிருக்காருன்னு சொல்ல, குடிச்ச மாதிரி நடக்கிறான் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி ஒருத்தர் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாரு, நமக்கு அவர் இப்படி பேசுகிறது பிடிக்கலை. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா he talks as if he knew everything. அப்போது as if-க்கு அப்புறம் past tense போட்டால் நம்ம சொல்கிற விஷயம் உண்மை இல்லைன்னு நம்ம சொல்கிறதா அர்த்தம். அப்போ அதே தான் இங்கேயும் என்னுடைய மாஸ்டர் மாதிரி அவர் பேசுகிறான்னு சொல்லும்போது அவங்க வேர்ப் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணலை, பாஸ்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ரெண்டாவது ரூலுக்கு வர்றோம். இது இந்த மாதிரி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் சொன்னால் தப்பு கிடையாது. ரைட்டிங்கில் வரும்பொழுது என்ன ரூல் அப்படின்னா, இந்த ஆசிஃப்க்கு அப்புறம் ஹீ இல்லை, எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் இந்த வேர்ப் வாஸ் இருக்குல்ல, அது என்ன இருக்கணும்னா வேர்னு தான் இருக்கணும். நம்ம ஹீக்கு வாஸ் தானே பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. எந்த சப்ஜெக்ட் ஐ யூ வி தே ஹீ ஷீ எது வந்தாலும் வேர்ப் என்னவா தான் இருக்கணும்னா வேறாக தான் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, அடிக்கடி எக்ஸாமில் வரக்கூடிய ஒரு கேள்வி. ஆசிஃப் வந்தால் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பாஸ்ட் டென்ஸில் இருக்கான்றதை பாருங்கள். பாஸ்ட் டென்ஸ்லையுமே குறிப்பாக இந்த வேர்ப் வாஸில் இருக்கக்கூடாது, வேர்னு இருக்கணும். சப்போஸ் இங்கே ஆக்சிலரி வேர்ப் இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஆசிஃப்க்கு அப்புறம் ஏதாவது ஒரு வேர்ப் மெயின் வேர்ப் வந்துச்சுன்னா அது சும்மா அப்படியே பாஸ்ட் டென்ஸில் போட்டுடலாம். ஆக்சிலரி வேர்ப் வந்துச்சுன்னா எது வரக்கூடாது? வாஸ் வரக்கூடாது. இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட். ஸோ இஸ்ஸு வாஸு ஆர் இதெல்லாம் வரவே வராது, ஒன்லி வேர். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். காட் சேவ்ஸ் த குவீன் ஆஃப் விக்டோரியா அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் குவீன் ஆஃப் விக்டோரியாவை காப்பாற்றுறாரு அப்படின்னு அர்த்தம். நம்ம கடவுள் காப்பாற்றுறாருன்னு சொல்கிறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலை, கடவுளே குவீன் ஆஃப் விக்டோரியாவை காப்பாற்று அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு வாசகம் இது. மே காட் சேவ் அப்படி சேவ் த குவீன் ஆஃப் விக்டோரியா அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்த்தம் இங்கே. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ்ஸ் எடுத்துடணும். It's not a statement, it's a kind of prayer. அப்போ God save. If it was so poetry, if it was so, அது அப்படி இருக்குமானால் poetry என்னவாயிரும்? முக்கியமில்லாததாக போயிடும். would cease to matter, இல்லாமையே போயிடும் அப்படின்னு ஒரு வாக்கியம். இது எதுக்கு என்ன மீனிங்கிறது ரெண்டாவது விஷயம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னபடி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது நமக்கு ஒரு கற்பனை வாக்கியம் இது. அப்போ எப்படி எழுதணும்னா if it were, as if மாதிரியே தான் எதுவும் அதே ரூலு.
we have to use only were here. The merit of these books are known to everyone. Easy question. என்ன சப்ஜெக்ட்னு பார்க்கணும். எப்பவுமே எல்லா கொஸ்டினுமே சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கணும், அதோடைய வேர்ப் அதோடைய பொருந்துதான்னு பார்க்கணும். அது ஓகேவாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வேறு என்ன எரர்னு பார்க்கணும். சப்போஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே ஒரு தேட்டு விச்செல்லாம் கொடுத்து அந்த சென்டென்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா தேட்டுக்கு அப்புறம் வர்ற வேர்பு தேட்டுக்கு முன்னாடி உள்ள சப்ஜெக்ட் கூட பொருந்துதான்னு பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம என்ன செய்யணும், குயிக்காக செக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் மற்ற எரர் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அப்போ நம்மளுடைய டைம் வந்து நம்ம சேவ் பண்ணிடலாம், கரெக்டான ஆன்சரும் கொண்டு வந்துடலாம். இப்போ மெரிட் வந்து சப்ஜெக்ட், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க. புக்ஸுக்கு இல்லை வேர்ப் எதுக்கு, மெரிட்டுக்கு. ஸோ மெரிட்டுக்கு என்ன வேர்ப் போடணும், இஸ் known. That is the correct answer. The condition of the people living in rural area are very bad. Same rule. என்ன கொடுத்துருக்கு, கண்டிஷன். அப்போ சப்ஜெக்ட் கண்டிஷன்னா வேர்ப் இங்கே என்னவா இருக்கணும், இஸ். ஸோ வேர்ப் வந்து ஆஃபுக்கு முன்னாடி உள்ளதுக்கு தான் வேர்பே ஒழிய ஆஃபுக்கு பின்னாடி வந்து பீப்புள் வந்து ப்ளூரலாக இருக்கே, அப்போ ஆர் போடலாமான்னா போடக்கூடாது. Is very bad is correct.